ச்சே! டைம் ஆயிடுச்சு கரெக்ட்டா கால்க்கு. ஓ மை காட்! ஹெட்ஃபோன்ஸ் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் செட்டப்பில் டெய்லி ஒர்க் பண்ணுறதே ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ஸோ காஃபி ஷாப் மாதிரி எங்கேயாவது போகலான்னு பார்க்குறேன். பட் வீட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி கம்ஃபர்ட் வேறு எங்கேயாவது கிடைக்குமா? அதுக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்கு தான் நாம இங்க வந்திருக்கோம். இது ஒரு 100 yen ஷாப்பு. இங்க பல வெரைட்டியான ஐட்டம்ஸ் இருக்கு. இதுக்கு தேவையான ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிருவோம். இது வந்து ஜஸ்ட் பொக்காரி வாட்டர்ன்னு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி இருக்கும். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் நான் சாப்பிடுவேன்றதுனால நான் வந்து பீனட் எடுத்துக்கிறேன். இது கூட நம்ம எடுத்துக்கலாம். வால்நட் கூட நல்லாயிருக்கும். இது புதுசா இருக்கு ஆக்சுவலா. கோகனட் வாட்டர்ல வந்து இந்த கியூப்ஸ்லாம் போட்டு பைனாப்பிள்ல இருக்கு. கண்டிப்பா மவுஸ் பேட் ரொம்ப தேவை. ஸோ அது ஒன்று வாங்கிக்குவோம். இது ஒரு ஃபோல்டபிள் பிசி அண்ட் டேபிள் ஸ்டாண்டு. இதில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பர்பிள் கலர் பிடிக்கும்ன்றதுனால நான் பர்பிள் கலர் எடுத்துக்கிறேன். ஒரு பென் ஒன்று எடுத்துக்குவோம். நல்லா காம்பேக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஒன்று எடுத்துக்குவோம். ஸோ வேலை செய்யும் போது நம்ம வெயில்ல கண்டிப்பா கையெல்லாம் கருத்து போயிடும். ஸோ இது ஒரு சன்ஸ்கிரீன் ஆர்ம் ப்ரொடெக்டர். நெக்ஸ்ட் வந்து நம்ம வெயில் ரொம்ப அதிகமா இருக்கிற காரணத்தினால இதை நம்ம வாங்க போறோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதை ஃப்ரீஸ் பண்ணிட்டு நம்ம கழுத்துல மாட்டிக்கலாம். ஸோ நம்மளுக்கு சில்லுனே இருக்கும். அண்ட் கண்டிப்பா ஒரு டிஷ்யூ பேக்கெட் ஒன்று வாங்கிடுவோம். அண்ட் நம்ம கிளீனா வச்சு ஒர்க் பண்றதுக்கு பிக்னிக் சீட். ஆக்சுவலா இப்ப ஜப்பான்ல சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேரு அழகா கேம்பைன் மாதிரி சும்மா இந்த ஷீட் அண்ட் எல்லா ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வந்து செட்டில் ஆயிருக்காங்க. பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்து அவங்களுக்குள்ள ஆக்டிவிட்டியே வந்து இந்த மாதிரி பூச்சி பிடிக்கணும். பார்த்தா எல்லாரும் பூச்சி பிடிச்சிட்டு இருக்காங்க. டைம் ஆயிடுச்சு கரெக்டா கால்க்கு. ஓ மை காட்! ஹெட்ஃபோன்ஸ் என்னங்க சொல்றது? நான் வந்து ஹெட்ஃபோன்ஸையும் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஓகே, எனக்கு இன்னைக்கு ஆக்சுவலா ஒரே ஒரு கால் தான் இருக்கு. ஸோ பாவம் அந்த கால்ல நான் இதுலயே சமாளிக்க முடியும்னு தான் நினைக்கிறேன். யூசுவலா நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே வேலை பார்க்குறப்போ அடைஞ்ச மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். பார்க்ல ஒர்க் பண்றப்ப எனக்கு என்னமோ என் மைண்ட் செட்டே ரொம்ப அப்படியே ரிலாக்ஸ்டா ஃபீல் ஆகுது. நம்ம என்னதான் ஏசிலேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்ல ஒர்க் பண்றப்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்கா இருக்கு. ஓகே, நம்மளுக்கு இப்ப கால் முடிஞ்சிருச்சு. நான் நெக்ஸ்ட் எப்போதுமே கால் முடிஞ்சோன்னே பண்ற ஒரே விஷயம் என்னன்னா, நோட்ல என்னோட டாஸ்க் எல்லாத்தையுமே நான் லிஸ்ட் டவுன் பண்ணுவேன். லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு நான் வந்து அதோட பிரையாரிட்டி அண்ட் அதோட டைம் டேக்கன் இது ரெண்டுத்தையுமே நான் மார்க் பண்ணிக்குவேன். இதுல எது வந்து ஹை பிரையாரிட்டி லோ டைம் இதை பேஸ் பண்ணி நான் வந்து டாஸ்கை பண்ணி முடிப்பேன். நான் வந்து ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு ஒரு 15 மினிட்ஸ் ஒரு பிரேக் எடுப்பேன். இந்த பிரேக்ல நான் எங்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு சம்மர் ஸ்பாட்ல நிறைய பசங்க வந்துட்டு இருக்காங்க. யூசுவலா இந்த டைம் வந்து எல்லாம் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு இங்க நிறைய பேர் பார்க்ல விளையாட வராங்க. எனக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப கூட அது தோணல. ஆனா நிறைய காக்கா சத்தமா கேட்கறதுனால எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, ஒருவேளை ஏதாவது ஒரு காக்கா ஒரு பெரிய சம்பவம் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம இங்க ஒர்க் பண்ண வந்த மூடையே ஸ்பாயில் பண்ணிடும். இந்த மாதிரி ஒர்க் பண்றதுல ஒரு பெரிய ஒரு டிராபேக்னு சொல்லலாம். அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காத்து தான். காத்து வந்து பாத்தீங்கன்னா அடிச்சா வேகமா அடிச்சு எல்லாமே பறந்துட்டு போயிடுது. இல்லன்னா காத்தே வராம மாட்டேங்குது. நான் வந்து இந்த ஸ்ப்ரிங் டைம்லலாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். வின்டர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த இடமே ஃபுல்லா ஒரு கிரவுண்ட் மாரி தான் இருக்கும். புல் வந்து அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். பட் இப்படி ஃபுல்லா பச்சையா இருக்கிறது வந்து இந்த சம்மர்ல தான். எனக்கு என்னமோ அந்த ஒரு சுத்தி இப்படி இருக்கிறதே வந்து ஒரு மாரி ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம யூசுவலா என்ன பண்ணுவோம், ஸ்க்ரீன்லாம் வந்து கிரீன் கலர்ல வச்சுக்குவாங்க. ஏன்னா வந்து நம்ம ஒர்க் பண்றப்ப கிரீன் கலர பார்த்தோம்னா, நம்ம மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லா ஆகும் அப்படின்ட்டு. இதுவும் அதே மாதிரி தான். எனக்கு வந்து ஸ்க்ரீன்லாம் தேவையில்ல. என்னை சுத்தி ரொம்ப ஒரு மாரி நேச்சுரல் வைப்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு செட்டப்போட ஒர்க் பண்ணும்போது, உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. நான் இந்த டாய்ஸோ ப்ராடக்ட்லயே ரொம்ப வொர்த் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த ஸ்டாண்ட தான் நான் சொல்லுவேன். எனக்கு ஆக்சுவலா வீட்ல ஒர்க் பண்ற ஃபீல வந்து இந்த ஸ்டாண்ட் குடுக்குது. மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னாவே, நம்மளால எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியும்ன்றது வந்து எனக்கு இந்த பார்க் பண்ணோனே எனக்கு கத்துக் குடுத்துருக்கு. இப்ப 2 விதம் இருக்கு. நம்ம வந்து வீட்ல ஒர்க் பண்றது, பார்க்ல ஒர்க் பண்றது. என்ன பொறுத்தவரைக்கும் எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு. அண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு
ரிஃப்ரெஷ்மென்ட் தேவைப்படுது அண்ட் ஒர்க்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு என்வாயர்மெண்ட்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். அதுவும் இந்த ஜப்பான் பார்க்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கு. அண்ட் இன்னொரு ஒரு பெரிய டிராபேக்கா நான் நினைக்கிறது என்னன்னா, இந்த காக்கா கத்திக்கிட்டே இருக்கிறது வந்து எப்ப வேணாலும் ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணிடலாம்னு நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது பாருங்க. அது மட்டும் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி படபடப்பை உண்டுபடுத்திடுது. ஆனா இந்த மாதிரி ஒரு செட்டப் ஆக்சுவலா டாய்ஸோல வாங்கினது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அண்ட் இந்த செட்டப்னால நான் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாவே இங்க ஒர்க் பண்ணேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த காத்து ஓவர் காத்தா இருந்தாலும் ஒரு பிரச்சனையா தான் இருக்கு, காத்து கம்மியா இருந்தாலும் ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து அது எனக்கு தான் பர்சனலா எங்க போனாலும் ஏதாவது ஒன்று மறந்துடுவேன். அந்த மாதிரி இன்னைக்கு நான் முக்கியமான ஹெட்ஃபோன்ஸையும் மறந்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பெரிய விஷயம், நம்ம லேப்டாப்ல சார்ஜ் இருக்குது. லேப்டாப்ல சார்ஜ் நின்னுச்சுன்னா பிரச்சனை இல்லை, சார்ஜ் இல்லைன்னா அதுக்கேற்ற பவர் பேங்க் வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ அது இல்லைன்னா அது இன்னும் கொஞ்சம் ஒரு டஃப் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம், நம்ம ஒர்க்கையுமே முடிச்சிட்டோம். இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அண்ட் இந்த பார்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்க இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரியே பல விஷயங்கள் அண்ட் பல நியூ எக்ஸ்பீரியன்ஸஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.